இண்டஸ்ட்ரியில காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. எல்லாருக்குமே வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாயிட்டே தான் இருக்குது. காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு பிஸ்னஸை ஸ்மூத்தாக அண்ட் எஃபெக்டிவாக ரன் பண்ண ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், லாஜிஸ்டிக்ஸ், மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பட்ஜெட்ஸ் மேனேஜ் பண்ணுறது அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஃபண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பேஷண்ட் கேர், எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு அலோகேட் ஆகிற மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ரெவென்யூ சைக்கிளை மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது கரெக்டான டைமுக்கு பில்லிங் அண்ட் கலெக்ஷன்ஸ் நடக்கணும். அப்போ தான் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். மோரோவர், ஹெல்த் கேர் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணப்படுதா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் பேஷண்ட் பில்லிங் எல்லாமே எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கான்னு மானிட்டர் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன்ல இருந்து பட்ஜெட் மேனேஜ் பண்ணுறது, எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறது காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸோட பொறுப்பு. ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கா, ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா, சஸ்டைனபிளாக இருக்குமான்னு செக் பண்ணுவாங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸோட ரோல் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. ரீட்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கன்சியூமர் பிஹேவியரை காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. இதில் கிடைக்கிற டேட்டாவை வச்சு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் பிளானிங் மூலமாக சேல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பர்ச்சேசிங் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ண கைட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி காஸ்ட் மேனேஜ் பண்ணுறதுன்னு இது எல்லாமே காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸோட பொறுப்பு தான். டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு முக்கிய பங்கு இருக்குது. நியூ மார்க்கெட்ஸ் அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ண, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ண, ஃபண்ட்ஸ் எல்லாமே எஃபெக்டிவாக பயன்படுத்தப்படுதான்னு மானிட்டர் பண்ண டெக் கம்பெனிஸ்க்கு காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய நியூ டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அடாப்ட் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், மேனுஃபேக்சரிங் செக்டார். பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை மேம்படுத்த காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கடினமாக உழைப்பாங்க. எந்தெந்த இடத்துலலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. ரிசோர்ஸஸை வேஸ்ட் ஆக்காமல் ப்ரொடக்டிவாக பயன்படுத்துகிற மாதிரி பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கு காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பெரிய பெனிஃபிட் தான். ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து ரெவென்யூவை அதிகரிக்கிற வரைக்கும் காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷனல் காஸ்ட்டும் அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ தட் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸும் குறையாமல் ப்ராஃபிட்டையும் மெயின்டைன் பண்ண முடியும். காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அது மூலமாக ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கான மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக காம்படிட்டர்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ தட் பிஸ்னஸஸில் முன்னேற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்க உதவியாக இருக்கும். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் பிளானிங் அண்ட் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட், மார்க்கெட் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை அந்த ப்ரோக்ராம்ஸ் அட்ராக்ட் பண்ணுதான்னு காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பட்ஜெட் மேனேஜ் பண்ணுறது, குவாலிட்டியான எஜுகேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே சரியாக பயன்படுத்தப்படுதான்னு மானிட்டர் பண்ணுவாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தேவையான அக்ரெடிட்டேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரிலாம் கரெக்டாக இருக்கா, இன்ஸ்டிடியூஷனோட ரெப்புடேஷன் எந்த வகையிலையும் பாதிக்கப்படாமல் காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்துப்பாங்க. ஹெல்த் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன், ரீட்டைல், டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, எஜுகேஷன்னு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணவும் பொருளாதார வளர்ச்சிக்கும் காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. பிஸ்னஸில் காம்படிஷன் அதிகமாக ஆக காமர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான டிமாண்டும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். நீங்களும் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் முக்கிய பங்கு வகிக்கணும்னு நினைக்கிறீங்களா? காமர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸான CA, CMA, ACCA அண்ட் CS கோர்சஸ் படிக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் லக்ஷ்யாவில் ஜாயின் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பை செக்யூர் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, காமர்ஸ்க்கான டிமாண்ட் எப்பயுமே குறைய போகிறதில்ல. ஸோ உங்களுக்கான ஃபியூச்சரை பிரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை குவரிஸ் இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். காமர்ஸ் ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.